ஹாய் ஆன்ஸ் ஃபேமிலி. ஹாய். ரொம்ப நாளாக வீடியோக்கு வரவே இல்லை. ஏன் ஜொஹான் வீடியோக்கு வரல? ஆமாம், செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால வீடியோக்கு வரல. ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து நான் போட்டிருக்கிறது ஜொஹானோட ட்ரெஸ் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ட்வின்னிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு. ஆக்சுவலி இது என்ன இதுன்னா, நான் சொன்னேன் அம்மா நான் இந்த ட்ரெஸ் போடலன்னு. ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ போடலாட்டி ஓன் ட்ரெஸ்ஸை தூக்கி நான் போட்டேன்னு நினச்சிக்கிடுவாங்க. அதனால வந்து நீ கட்டாயம் என் கூட ட்வின்னிங் போடுனாங்க. ஸோ ஹியர் ஐ ஆம். ஆமாம், இது ஏற்கனவே ஜொஹான் ஒரு ஷார்ட்ஸுக்கு போட்டிருக்கிறா. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஒன்றும் போல் போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ட்ரெஸ்ஸு ரொம்ப மாதமாக அப்படியே வந்து பீரோக்கில் இருந்தது. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம ட்வின்னிங் பண்ணுவோமா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதற்கான சான்ஸே வராமலே இருந்தது. இன்றைக்கி நான் ரொம்ப கம்பல் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட வச்சுருக்கிறேன். நாங்கள் எங்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஒரே ட்ரெஸ் இருந்து. ஓகே, இப்போ நீங்கள் வேறு என்ன சொல்லணும்? மழை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் கிறிஸ்மஸ் வைப்ஸ் தான். என்னம்மா என் கிஃப்ட்ஸு நைட்டு, அதாவது கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த ட்ரீ கீழே எனக்கு வந்து 20 கிஃப்ட்ஸ் இருக்குமா. அது ஒரே ஒரு வருஷம் அப்படி பண்ணது. அது என் பர்த்டேக்கு பண்ணி. ஆமாம், அவளோட பர்த்டேக்கு பண்ணது. அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது எப்படின்னு. ஓகேயா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷாப்பிங் எல்லாமே இனிதான் ஒவ்வொன்றா நடக்கணும். வீட்டையே இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் தான் எனக்கு ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது. ஷாப்பிங் சொல்லும் போது நாங்கள் ட்ரெஸ் விஷயமா இருந்தாலும் சரி, அதோட அசசரிஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸ் இல்லாட்டி நியூ இயருங்கிற இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி நான் எதுனாலும் வாங்கலாம். ஸோ I'm gonna buy a lot of things. பார்ப்போம். ஓகே, கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டே வீடியோ காமிக்கிறேன். பாய். ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சா கிளம்பிட்டு இருக்கிறியா? இன்னும் சீக்கிரம் கிளம்பி முடி. மாலையே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கிளம்பக்கூடாது. இதுதான் ஜொஹானோட ட்ரெஸ். இது வந்து ஷார்ட்ஸுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இல்லை நீ? ஷார்ட்ஸுக்கும் எதுக்கோ போட்டிருக்கிறேன் நீ. ஓகே, ஸோ இது வந்து என் அம்மாவோட ட்ரெஸ். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கோம்ல ஜொஹான், இதே மாதிரி 2 பேருக்கும் ஒரு சேமாக வந்து ட்ரெடிஷ்னலில் வச்சுருக்கீங்க, விச் ஐ won't wear. இது என்னோட ட்ரெஸ். கிளம்பியாச்சு ஷாப்பிங் போயிட்டு. அது அடுத்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் ஷாப் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் வைபாகவே இருக்கட்டும். நம்ம குடில் எப்படி செட் பண்ணுறோம், வீடு எப்படி டெக்கரேட் பண்ணுறோம், அப்படி எல்லாமே இந்த மந்த் கொஞ்சம் கொண்டு போவோம். ஜாலியாக கொண்டு போவோம். ஓகே, பை பாய். நான் அப்படியே எப்படி வேலட், அம்மாவோட வேலட்டை கரைக்கிறேனும் காட்டுறேன். சான்ஸே கிடையாது. என்னம்மா பண்ணுறீங்க? கிளம்பியாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனேன். ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றலை, ஜொஹான் மட்டும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான். அதையும் சொல்லணும்ல, ஷாப்பிங்க்கு அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்காதுமான்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்காதுலாம் சொல்ல, அது போட்டு நடந்து வந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். இது மோர் அப்ராப்ரியேட். ஓகேயா? சரி சரி, பேக் என்னது இது? இந்த பேக் என் கண்ணிலே படலை. அதுலேயே தான் தொங்க விட்டுருந்தேன், நீ கவனிக்கல. நான் யூஸ்வலாக கொண்டு போகிறது, வழக்கமாக கொண்டு போகிறது. அந்த பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கு, நான் பிச்சு எடுத்துக்கிறேன். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? யூஸ்வலாக நான் பேக்கில் வந்து என்னெல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு. ஷாப்பிங் போகிறப்போ வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு சைஸ் பேக் எனக்கு வேணும். ஏன்னா ஆனால் அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காதுன்னு இல்லை, முக்கியமான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். என்னோட தண்ணி பாட்டில், ஸ்டே ஹைட்ரேட்டட். ஆமாம், கண்டிப்பாக தண்ணி நான் நிறைய குடிப்பேன். அங்கே போயிட்டு நீங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருப்பீங்க, தண்ணி கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருப்பேன். அப்புறம் என்னோட கண்ணாடி, இது இருந்தால் தான் நான் எதுவுமே பார்க்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. அதனால என்னோட ஸ்பெக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட வேலட் ஒன்று வச்சுருக்கேன். இது என்னோடது. இந்த வேலட் வச்சுருக்கேன், இந்த பேக்கில் வச்சுருக்கேன். நீ யூஸ் பண்ணாததுனால நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பேக்கில் வந்து இது அப்படியே போகணும். நான் அதுக்கு பதிலாக சிஸ்ஸாக மாற்றிட்டேன். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, நம்மளோட ஆதார் கார்டு இருக்கும், அப்புறம் ஏடிஎம் கார்டு இருக்கும், மணி இருக்கும். ஆமாம், கொஞ்சம் மணி இருக்கும், என்ன தேவையோ அது மட்டும். அப்புறம் முக்கியமானது வந்து இது என்ன தெரியுதா, என்னுடைய லிஸ்ட் எழுதுகிற இது அக்கௌண்ட்ஸ் நோட். ஆக்சுவலி அதில் இன்னொன்று இருக்குது. லாஸ்ட் மந்த் எண்டிங்கில் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து குட் பிஹேவியர் பேட் பிஹேவியர், அதுக்கு வந்து குட் பிஹேவியருக்கு +1னா, பேட் பிஹேவியருக்கு -1னா, குட் பிஹேவியருக்கு 5 rupees சேருமா, பேட் பிஹேவியருக்கு 10 rupees கம்மியாகுமா. அது எதுக்குன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ல வாங்க சொல்லுவீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா பார்த்தீங்களா?
வேறு வழி இல்லை. இது வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் நோட். இந்த அக்கௌண்ட்ஸ் நோட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இதில் வந்து நான் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். ஒவ்வொரு மந்த்துக்கும் தேவையானது என்னென்ன இதிலேருந்து என்னென்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, அப்படி உள்ள எல்லாமே எழுதியிருப்பேன். அப்புறம் இந்த மந்த் வந்து நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணேன். அது என்னது அப்படின்னா, அந்த பிள்ளைங்க கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, அதனால் பிள்ளைங்க 2 பேரும் வந்து எதெல்லாம் பாசிட்டிவாக செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் டெய்லி வந்து ++ போட்டுகிட்டே வருவேன். எதெல்லாம் நெகட்டிவாக செய்கிறாங்க, இப்போ நீங்கள் யூஸ்வலாக என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் மைனஸ் வந்துடும். ஒரே சத்தத்துக்கு கூப்பிட்ட உடனே திரும்பிட்டா +1, திரும்பலைன்னா -1. இப்படி அதேமாதிரி நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம், செய்யலைன்னா -1, செஞ்சுட்டாங்கன்னா +1, இப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். இந்த +1க்கு 5 தான் ஏறும், ஆனால் -1க்கு 10 குறையும். அது எங்களோட பேக்கெட் மணியில் குறையும். அது வந்து கான்ஷியஸ் ஆகிடுவாங்கல்ல, திரும்ப நம்ம வந்து இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கான்ஷியஸ் ஆகிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வாங்குறோங்கிறதும் லிஸ்ட் இருக்கும். அப்போ இதை பார்த்து டிக் பண்ணிகிட்டே இருந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சரி, நான் நெயில் பாலிஷ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பாய்.